ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 103 சங்கீதம் 3 வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்றது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. நம்முடைய ஆண்டவர் குற்றங்களை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குறவர். குறைகளை மன்னிக்கிறவர், வியாதியை மாற்றி போடுற தேவன். பாவங்களை மன்னிக்கிறவர். வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். 38 வருஷமாய் ஒரு மனிதன் அங்கே பெதஸ்தாயின் ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே வியாதிப்பட்டவனாக இருக்கிறான். அவனுக்கு சுகமாக முடியல. 38 வருஷமா அந்த இடத்துல வியாதிப்பட்டு ரொம்ப கஷ்டத்தோட, ரொம்ப துக்கத்தோட, நீண்ட நாள் வியாதியோடு இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று இயேசு கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், ஆமாண்டவரே, நான் சுகமாக விரும்புகிறேன் என்று சொன்னான். இயேசு உடனே அவனை சுகமாக்கினார். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். 38 வருஷம் முடக்கு வியாதியில் இருந்தவன் ஒரு இமைப்பொழுதிலே சுகமாகி நடந்தான். அவனை தேவாலயத்திலே ஆண்டவர் கண்டு அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனி உனக்கு கேடான ஒன்று உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த காலவெளியில தேவனுடைய பிள்ளையே, நீண்ட நாள் வியாதியோடு இருக்கீங்களா? நீண்ட நாள் பலவீனத்தோடு இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், அந்த கால வேளையில உன் நோயை இன்றைக்கு கர்த்தர் சுகமாக்க போகிறேன் என்று சொல்கிறார். உன்னுடைய குற்றங்களை குறைகளை கர்த்தர் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உனக்கு அற்புத சுகத்தை தேவன் தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்ட தெய்வம்? குற்றங்களை மன்னிக்கிற தெய்வம், நோயை சுகமாக்குற தெய்வம். நீயும் ஒரு வேளை இந்த கால வேளையில, நான் நீண்ட நாள் வியாதியோடு இருக்கிறேன், 2 நாள் கஷ்டத்தோடு இருக்கிறேன், எப்பொழுது எனக்கு இந்த வியாதி சுகமாகும், எப்பொழுது நான் ஆரோக்கியமாக என்று சொல்லி ஒருவேளை கலங்கி தவித்து ரொம்ப துக்கத்தோட, ரொம்ப வருத்தத்தோட, நீண்ட நாள் இந்த வியாதியில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சோர்ந்து போய் இந்த கால வேளையில பார்க்குறீங்களா? கர்த்தருடைய வல்லமை இதோ உங்கள் மேலே இறங்கி வருகிறது. பிணியாளிலே குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. அவருடைய வார்த்தை, என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், நான் உனக்கு சுகம் தருவேன்னு சொன்ன தேவன் இந்த கால வேளையிலே உன்னை சுகப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஆரோக்கியப்படுத்துவார். உன் வியாதியிலிருந்து கர்த்தர் முற்றிலும் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இந்த நாள் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிற நாள். ஆமென்.